ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சீரீஸில் முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இப்போ பலூன் அதோட அந்த பிளேயர் வந்துட்டு எப்படி மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுறது, ஸோ எப்படி செட்டப் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேமை வந்துட்டு நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு நம்ம இன்னும் எப்படி நெருங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இப்போ இந்த எனிமி ஸ்பைக் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எனிமி ஸ்பைக்கை நம்ம இதுக்கு நம்ம கொஞ்சம் பவர்லாம் கொடுக்குற மாதிரி, நம்ம பவர்லாம் இதை மூவ் பண்ண வைக்கிறது, அண்ட் அப்புறம் பலூன் பட்டுச்சுன்னா இது போகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம இப்படி இதுக்கு பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்காதவங்க என்ன பண்ணுங்கள், நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த லிங்க் வந்திருக்கும். ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு C# ஸ்கிரிப்ட் வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதாவது ஸ்கிரிப்டிங் எனக்கு கொஞ்சம் லைட்டாக புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கும் நான் C# ஸ்கிரிப்ட் அந்த பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அப்படி இல்லைனா நான் கோர்ஸ் இருக்குது, ஸோ அந்த கோர்ஸுக்கான வீடியோவும் லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த பலூன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பலூனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கொலைடர் கொடுக்க போகிறேன். அதாவது சர்க்கிள் கொலைடரை வந்து கொடுக்க போகிறேன். சர்க்கிள் கொலைடர் 2D கொடுத்துக்கோங்க. ஸோ இதோட எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நான் கொலைடர் கொடுத்துட்டேன். இல்லை இஃப் ட்ரிகரில் போய்ட்டு நீங்கள் ட்ரிகர் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ட்ரிகர் வச்சுனா, அதாவது இந்த ட்ரிகர் ஆச்சுன்னா, அந்த கொலைடர் ட்ரிகர் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்பைக்குக்கு நான் போய்ட்டு அதே தான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்பைக்குக்கு போய்ட்டு நான் சர்க்கிள் தான் கொடுக்க போகிறேன். பிகாஸ் இல்லை சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ எனக்கு அந்த கொலைடர் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ பாக்ஸ் எது வேணால் கொடுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். ஸோ அது கரெக்டான இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எடிட் கொலைடரில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேடியஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போகிறேன். ரொம்ப மைன்யூட்டாக இது இருந்தால் இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்படி இருந்தால் எனக்கு ஃபைன். இதுலேயும் போய்ட்டு ட்ரிகர் நான் ஆன் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் பலூனில் போய்ட்டு ரிஜிட் பாடி 2D அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ ரிஜிட் பாடி 2D அதை நான் வந்து பண்ணிக்க போகிறேன். இங்கே பாடி டைப்பில் போய்ட்டு நீங்கள் கைனமெட்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இது பண்ண முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசெட்ஸில் போய்ட்டு நீங்கள் ஒரு புது C# ஸ்கிரிப்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு நான் நேம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எனிமி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே. ஸோ எனிமி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பைக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம ஸ்பைக், அதாவது எனிமி, ஸோ அதில் நான் இந்த ஸ்கிரிப்டை போட போகிறேன். ஓகேங்களா? ஓகே. ஒன்ஸ் நீங்கள் போடுறதுமே உங்களுக்கு இப்படி வந்துடும். ஓகே. இப்போ இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு இது என்னப்பா, இப்போ நான் என்னோடய ஸ்பைக் வந்துட்டு இப்போ நம்ம கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பலூன் மூவ் பண்ண போகிறது இல்லை, நம்ம வந்துட்டு இந்த ஸ்பைக்கு தான் நம்ம லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம பலூன் வந்துட்டு நம்மளுக்கு ரைட்டில் வந்துட்டு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதாவது நம்மளோட ஸ்பைக் வந்து இப்போ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி நம்ம பலூன் கிட்ட வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே போயிட்டு அப்டேட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ட்ரான்ஸ்லேட், அதாவது ட்ரான்ஸ்லேட் சொன்னால் அதோட மூவ். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ட்ரான்ஸ்லேட், அதுக்குள்ள vector 2 டாட் லெஃப்ட், அதாவது லெஃப்டில் மூவ் பண்ணணும். லெஃப்டில் மூவ் பண்ணுறோம். எந்த ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பீட் இன்ட்டு டைம் டாட் டெல்டா டைம். நம்ம டைம் டெல்டா டைம் எல்லாத்துக்கும் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம ஸ்பீட் நம்ம வந்துட்டு இது போடவே இல்லை. ஸோ நான் அதனால் இங்கே போயிட்டு நான் ஒரு பப்ளிக் ஒரு ஃப்ளோட் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ ஒன்ஸ் இது கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சேவ் போயிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே. ஸ்பைக் போய்க்கோங்க. ஸ்பைக்கில் போய்ட்டு நம்ம ஸ்பீட் ஏதாவது ஒன்று கொடுக்கணும், அது மறந்துடாதீங்க. ஸ்பீட் நான் வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட ஸ்பைக் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்காங்க. சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. இப்போ மூவ் ஆகுது. கரெக்ட். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இது பலூனில் பட்டதுமே
இது டெஸ்ட்ராய் ஆகணும். இப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம ட்ரிகர் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரிகர் ஆன் பண்ணலன்னா ட்ரிகர் போய் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த செக் பாக்ஸ் வந்துட்டு கொலைடரில் போய்ட்டு அந்த செக் பாக்ஸ் ட்ரிகர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஆன் ட்ரிகர் அப்படின்னு நீங்கள் ஆன் ட்ரிகர் என்டர் 2D அப்படின்னு நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணாலே உங்களுக்கு இந்த இது வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைவேட் வேர்ட் ஆன் ட்ரிகர் என்டர் கொலைடர் கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலிஷனை நான் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா அதர் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். இவங்களா ரெண்டும் வேரியபிள் தான், எதுவும் இல்லை. நான் வந்துட்டு எனக்கு அதர் வந்து நான் வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். கொலிஷன் இருந்தாலுமே ஃபைன் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இஃப் கண்டிஷன் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இஃப்ல அதர் டாட் compare tag other dot compare tagல என்னன்னு பாருங்க. அதாவது டேகை கம்பேர் பண்ண என்ன டேக் சொல்லிட்டு ஸோ டேக் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ டேக்ல வந்துட்டு என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? அதாவது பிளேயர் இந்த இது இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே இல்லை. இப்போ இந்த டேக் வந்துட்டு பிளேயராக இருந்துச்சுன்னா நம்ம இது டெஸ்ட்ராய் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்ராய் ஃபங்க்ஷன் போட்டு உள்ளே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கேம் ஆப்ஜெக்ட். அதாவது இந்த கேம் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இது எந்த ஸ்கிரிப்டில் இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்ட் எதுக்குள்ளே எந்த கேம் ஆப்ஜெக்டில் இருக்கோ அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்துட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு யூனிட்டிக்குள்ளே போங்க. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் கொலைடர் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பலூனுக்கு வந்துட்டு நம்ம டேகை கொடுக்கும். அதாவது இந்த பலூன் தானே பிளேயர். ஸோ இந்த பிளேயர் டேக்கில் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு டெஸ்ட்ராய் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்பெக்டரில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே டேக்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டேக்கில் வந்துட்டு நம்ம இதை பிளேயராக நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளேயர் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி இல்லைனா கூட நீங்கள் இருக்கிற டேக் கூட ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே கரெக்டான ஸ்பெல்லிங் அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ அதுதான், வேறு எதுவுமே இல்லை. டேக் வந்து கொடுக்குறோம். இதை பிளேயராக நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இது ஒன்ஸ் நம்ம இது ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த இது மறையணும். இதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ளே பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம நம்ம வந்துட்டு இப்போது ஸ்பீட் நம்ம கொடுக்கல. ஸ்பைக்கில் போய்ட்டு நம்ம ஸ்பீட் 2 கொடுத்துக்கிறேன். இப்போது ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஆகுது. ஒன்ஸ் இது பட்டதுமே என்ன ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இது மறைஞ்சிச்சு. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம பண்ணியாச்சு. பட் ஒரே ஒரு ஸ்பைக் இருந்தால் எப்படி நம்ம கேமில்? ஸோ நம்மளுக்கு நிறைய ஸ்பைக்ஸ் வேணும்ல. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் பொசிஷனில் நம்மளுக்கு ஸ்பைக்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே ஹைராக்கியில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிரியேட் எம்டி ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை எம்டியை நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஸ்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது ஸ்பான் சொல்கிறது என்னென்னா என்னோடய ஸ்பைக் வந்துட்டு ஸ்பான் ஆகிட்டே இருக்கணும். இதுதான் என்னோட மேட்டர். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு C# ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். இதுலேயும் நான் ஸ்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கிரிப்டை நேம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய்ட்டு நான் இந்த ஸ்பானில் போட போகிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பானில் அந்த ஸ்கிரிப்டை ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்பான் ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு பப்ளிக் ஒரு கேம் ஆப்ஜெக்ட், அதாவது நம்மளுக்கு ஸ்பான் ஆகணும் பார்த்தீங்களா அந்த கேம் ஆப்ஜெக்ட். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கேம் ஆப்ஜெக்ட் கேம் ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அரேவாக நான் அதுக்கு கன்சிடர் பண்ண போகிறேன். ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒன்றா வராமல் எனக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், அதாவது கேம் ஆப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு அரே ஒரு கேம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்டக்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஒரு பப்ளிக் ஃப்ளோட் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டில் வந்து ஒரு டைம் பிட்வீன் ஸ்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பப்ளிக் ஃப்ளோட் வந்துட்டு ஸ்டார்ட் டைம் பிட்வீன் ஸ்பானு, டிக்ரீஸ் டைம், மினிமம் டைம். ஸோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அப்டேட்டில் போயிட்டு இஃப் டைம் பிட்வீன் ஸ்பான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட டைம் பிட்வீன் ஸ்பானுக்கு வந்து டைம் நம்ம செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நார்மலாக அது அப்படியே ஸ்பான் ஆகிட்டு இருக்காமல் நம்ம ஒரு டைம் வந்துட்டு டிஸ்டிங்க்டாக கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ அது வந்துட்டு லெஸ் தென் 0 இருக்கணும். நம்மளுக்கு அந்த டைம் வந்துட்டு லெஸ் தென் 0 இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை வந்துட்டு நம்ம ஸ்பான் பண்ண போகிறோம். அதாவது நம்மளோட அந்த ஸ்பைக்கை ஸ்பான் பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பைக்கை ஸ்பான் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்பைக்கை மட்டும் ஸ்பான் பண்ண மாட்டேன். அதோட டிஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி அப்ஸ்டக்கிள் பேட்டர்ன் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஒரு இங்கே ஒரு ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ரேண்ட் இஸ் ஈக்குவல் டு random dot range. ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 0 to நம்மளோட obstacle pattern டாட் லென்த், அதாவது அந்த அரேயோட லென்த்து. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம இது பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த ரேண்டம் டாட் ரேஞ்ச் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த 0லேருந்து இந்த இது வரைக்கும் லென்த் இருக்கும் 0 1 2 3 இந்த அரேயில் வந்துட்டு அப்படி தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். 0 1 2 3 அப்படி மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த 0 1 ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மேட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்பான் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ஷியேட் கொடுத்துக்கோங்க. அதில் என்ன ஸ்பான் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா obstacle pattern அதில் அரேயில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரேண்ட், அதாவது நம்ம கிரியேட் பண்ணியிருந்த ரேண்ட் வேரியபிள். ஸோ கமா transform டாட் பொசிஷன் கமா quaternion டாட் ஐடென்டிட்டி. ஸோ quaternion டாட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுங்கன்னா ரொட்டேஷன். ஸோ நோ ரொட்டேஷனில் நான் இது பண்ணுவேன். அதாவது எந்த ரொட்டேஷனில் நீங்கள் ஒரு ரொட்டேஷன் ஸ்பான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மல் ரொட்டேஷனில் வந்துட்டு அதாவது நோ ரொட்டேஷன், ரொட்டேஷன் இல்லாததுக்கு quaternion டாட் ஐடென்டிட்டி சொல்லுவோம் நம்ம. ஸோ அதை நம்ம வந்துட்டு பண்ணிட்டோம். ஓகே, இது மாதிரி ஸ்பான் ஆகிட்டே இருக்கும்ல. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா இது கரெக்டாக ஸ்பான் டைம். ஸோ அதுதான் டைம் பிட்வீன் ஸ்பானு, இந்த ஸ்டார்ட் டைம் பிட்வீன் ஸ்பானு இது எல்லாமே வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் பிட்வீன் ஸ்பான் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் டைம் பிட்வீன் ஸ்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் பிட்வீன் ஸ்பான் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் டைம் பிட்வீன் ஸ்பான் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பிட்வீன் ஸ்பான் இருக்குது பார்த்தீங்கன்னா 0 -0 இருக்குல்ல, நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருப்போம். ஸோ அந்த இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டார்ட் டைம் பிட்வீன்ஸ், அதாவது நம்ம எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்துட்டு இதாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இப்படி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எப்படின்னா நம்மளோட பேர் என்னது, அந்த ஸ்பைக் வந்துட்டு ஒரே டைம் ஒரே ஒரு ஸ்பீடில் வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ எனக்கு அப்படி தேவையில்லை. அதாவது ஒரே மாதிரி என்ன சொல்கிறது ஸ்பான் ஆகிட்டே இருக்கும்ல, ஒரே டைமில் ஒரே இதில் ஸ்பான் ஆகிட்டு அப்படி இல்லை. இப்போ கொஞ்சம் இது போக போக என்ன ஆகும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணும், சீக்கிரம் கொஞ்சம் ஸ்பான் ஆகணும். அதுக்குன்னு ரொம்ப சீக்கிரம் ஸ்பான் ஆகக்கூடாது. ஸோ அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஒரு இஃப் கண்டிஷன் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைம் பிட்வீன் ஸ்பான், அதாவது கிரேட்டர் தேன் மினிமம் டைம் நம்ம கொடுத்துருக்கோம் 0.65 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மினிமம் டைம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் 0.65 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மினிமம் டைம் வந்துட்டு கம்மியாக, அதாவது ஸ்டார்ட் டைமோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் டைம் பிட்வீன் ஸ்பான் மைனஸ் டிக்ரீஸ் டைம். ஓகேங்களா? ஸோ இந்த டிக்ரீஸ் டைமை நம்ம மைனஸ் பண்ணுறோம். அதாவது டிக்ரீஸ் டைம் எவ்வளோனா நம்ம கொடுப்போம். ஸோ அந்த டிக்ரீஸ் டைம் எவ்வளோ நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அந்த கம்மியாகிட்டே இருக்கும்போது ரொம்ப கம்மியாகிடுச்சு வச்சுக்கோங்கன்னா நம்மளுக்கு ஸ்பான் டைமும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், ஃபாஸ்ட்டாக ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளே கம்மி பண்ணுவோம். ஸோ அந்த டைம் பிட்வீன் ஸ்பான் மைனஸ் டைம் டாட் டைம், நார்மல் டைம் போயிட்டு இருக்கும்போது டைம் பிட்வீன் ஸ்பான் மைனஸ் டைம் டாட் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம கம்மி பண்ணுவோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பைக் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைக் வந்துட்டு ஒரு இதாக வந்து ஸ்பான் ஆகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இந்த ஸ்பான் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டான டைம் ஒரு டைமுக்கும் வந்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஸ்பான் பண்ணி விட்டோம்னா இது பாட்டுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டான டைம் நமக்கு இது கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ஒரே டைமாகவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் போக போக என்ன ஆகணும், நம்மளுக்கு ஸ்பைக் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்பான் ஆகணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணும். ஸோ இதுதான் நம்மளோட வந்துட்டு கோலே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறது, ஸ்பானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம யூனிட்டிக்கு வாங்க. யூனிட்டியில் வந்து ஸ்பானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பான் இந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் இந்த ஸ்க்ரீனுக்கு கொஞ்சம் வெளியே வைங்க. ஸோ அங்கேருந்து தான் வரும். ஸோ இங்கேருந்தே ஸ்பான் ஆகுறது தான் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் இதுக்கு வெளியே இங்கே கொஞ்சம் வைங்க. ஓகே, ஒன்ஸ் இது வச்சதுமே இப்போ வந்துட்டு ஸ்பானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்ஸ்டக்கிள் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அப்ஸ்டக்கிள் பேட்டர்னில் என்ன சைஸு இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ போட்டால் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம வந்துட்டு இந்த பேட்டர்னை க்ரியேட் பண்ணுவோம். அதாவது நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 ஸ்பைக்ஸ் வந்து வருது, திடீர்னு நடுவில் வந்து ஸ்பைக் வருது. ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்கிரிப்டிங் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கிரிப்டிங் கஷ்டமாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் சேனலுக்கு போடுங்க. அண்ட் தேங்க்ஸ். பாய்.